1 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக்ஸீட் எடுத்து முத நாள் நைட்டே ஊற வச்சிடணும். நான் நேற்று நைட்டே ஊற வச்சுட்டேன். முத நாள் நைட்டு ஊற வைக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையில் எழுந்தோடனே ஊற வச்சுட்டு ஒரு 10-11 மணிக்கா கூட பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கும். ஒரு 4-5 மணி நேரமாவது இது ஊறுற மாதிரி விட்டுடுங்க. நைட்டு ஊற வைக்க மறந்துட்டேன் அப்படின்னா ஒரு 4 to 5 hours 6 hours ஆகுது இதை ஊற வைங்க. நல்லா ஊறி வந்துடும். ஊறின பிறகு அந்த ஃப்ளாக்ஸீடு மட்டும் தனியாக ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சிக்கோங்க. அது கூடயே நம்ம எல்எல்எஸ் ஹேர் பேக்கையும் சேர்த்து ஒரு ஓட்டிக்கிட்டால் நல்லா மிக்ஸ் ஆகிடும். இது இப்போ அப்ளை பண்ணுற கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த ஹேர் பேக் அரைக்கிறதுக்கு நம்ம சாதா தண்ணி யூஸ் பண்ண வேணாம். ஃப்ளாக்ஸீடு ஊற வச்சோம்ல அந்த தண்ணியவே ஊற்றி அரைங்க. நல்லா ஹேர் பேக் அப்ளை பண்ணுற கன்சிஸ்டன்சி வரைக்கும் நல்லா அரைச்சிட்டு அதை இப்போ நம்ம தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். ஃப்ளாக்ஸீடு ஊற வச்ச இந்த தண்ணியை மட்டுமே ஹேர் பேக் அண்ட் சியக்காவில் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளாக்ஸீடு அப்படியே நம்ம மென்று சாப்பிட்டுக்கிறதுனாலும் சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா இது மாதிரி நம்ம போடுற ஹேர் பேக்கில் அந்த ஃப்ளாக்ஸீடை போட்டு அரைச்சிட்டு அந்த தண்ணியை நம்ம ஜெல்லு மாதிரி தலையில் அப்ளை பண்ணோம் அப்படின்னாலுமே ஹேர் நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம ரெடி பண்ண இந்த ஹேர் பேக்கை தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். உச்சியிலேருந்து அடி முடி வரைக்கும் கொஞ்சம் கூட கேப் விடாமல் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். முன் நெற்றிலலாம் நல்லா அப்ளை பண்ணுங்கள். ஹேர் பேக்கை தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 minutes 30 minutesக்கு அப்புறம் தான் குளிக்க போகிறேன். மிச்சம் இருக்கிற ஃப்ளாக்ஸீடு ஜெல்லில் ஷியக்காவை கலந்து இப்போ ஒரு ஷாம்பு ரெடி பண்ண போகிறோம். இந்த ஷியக்கா இந்த ஃப்ளாக்ஸீடு ஜெல்லு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளாக்ஸீடு ஜெல்லு பத்தலை அப்படின்னா அது கூட தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலக்கும் போது இதில் கொஞ்சம் நுர கிளம்பும். இந்த ஷியக்கா ஷாம்பு வச்சு தான் நம்ம குளிச்சுட்டு வரப்போகிறோம். இப்போ கரைச்சி வச்சுருக்க இந்த ஷியக்கா மொத்தத்தையும் ஒரே டைம்லேயே போட்டு அலசி காலி பண்ணிடக்கூடாது. இதை ஒரு 3ஆக பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஷியக்காவை அப்ளை பண்ணி தண்ணி ஊற்றி அலசி எடுத்துட்டு திரும்பி கொஞ்சம் ஷியக்காவை அப்ளை பண்ணி தண்ணி ஊற்றி அலசிட்டு திரும்பி கொஞ்சம் ஷியக்காவை அப்ளை பண்ணி தண்ணி ஊற்றி அலசுங்க. இந்த மாதிரி க்ளீனாக அலசினா தான் ஸ்கேல்ப்பு க்ளீனாக இருக்கும். தலையில் ஷியக்காவோ ஹேர் பேக்கோட கசடோ எதுவுமே இல்லாமல் இருக்கும். முடியும் நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கும்.